வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட இன்றைக்கி ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆச்சு இன்றைக்கி. ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுக்கலாம். ஐபிஓவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹70 இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் பை 63.67 டைம்ஸ் ஆச்சு. டோட்டல் வேல்யூ வந்து 3.2 lakhs crores ஆஃப் வந்து வேல்யூ ஆஃபர் வந்துச்சு ஆஸ் அகேன்ஸ்ட் 6,560 crores. ஸோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். இது வந்து பிகாஸ் ஆஃப் த வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐபிஓ ஆஃப் 2024 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி லிஸ்ட் ஆகும்போது காலையில் என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆச்சு பார்த்திங்கன்னா, காலையில் வந்து 150க்கு லிஸ்ட் ஆச்சு. காலையில் 10 o'clock வந்து என்எஸ்சியில் வந்து பெல் ரிங் பண்ணாங்க. அதோட வந்து பஜாஜோட வந்து ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் வந்து சஞ்சய் பஜாஜ் வந்து இது பண்ணார். அவருடைய சிஓ வந்து அதுல் ஜெயினும் கூட இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இது தான் அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 150 இருந்துச்சு. அன்றைக்கி அரௌண்டு 12 PM பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் அப்பர் சர்க்யூட் 164.99 ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மூமெண்ட் எதுவும் இல்லை. இந்த சென்ஸ் வாட் டவுன்வர்ட் மூமெண்ட். தெர் ஆர் லாட் ஆஃப் பையர்ஸ் நிறையா இருந்தாங்க, செல்லர்ஸ் யாரும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி குவான்டிட்டிஸ் வந்து நிறையா எல்லோரும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆர்டர் குவான்டிட்டி. பட்டு செல்லிங் யாருமே ஏன்னா விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ எல்லோரும் வந்து ஸ்டாக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓவராக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றனால ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ மூமெண்ட்டே இல்லை சுத்தமாக. இன் தௌசண்ட்ஸில் தான் ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி சொல்ல வரேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏறும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அப்பர் சர்க்யூட் இன்றைக்கே அடித்ததுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து டுவர்ட்ஸ் எண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது பெண்டிங் குவான்டிட்டி என்எஸ்சியில் இது வந்து லிஸ்ட் குவான்டிட்டி காமிச்சிருக்கேன். வால்யூம் ஆஃப் ட்ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அட் த எண்ட் ஆஃப் த ஈவினிங் பார்த்திங்கன்னா டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா 39,16,212 குவான்டிட்டி வந்து பை கேட்டிருக்காங்க. பட் செல் பார்த்திங்கன்னா 0. இது வந்து என்எஸ்சி. பிஎஸ்சி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ டிமாண்ட் நிறையா இருக்குது. இதுக்கு மக்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் பஜாஜ் குரூப்லேருந்து இது வந்திருக்கு. அண்ட் நம்ம பஜாஜ் குரூப்போட ட்ரஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும், பிராண்ட் நேம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐபிஓலே ஓவர்வார்மிங் ரெஸ்பான்ஸ் இருந்தனால நல்ல டிமாண்ட் இருந்துச்சு. கிரே மார்க்கெட்லேயே இந்த ப்ரைஸ் போகும். எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி 150 அந்த ரேஞ்சில் தான் ஆகுன்ட்டு. ஸோ அது எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். இப்போ வந்து 70 இருக்கும்போது அதோட வேல்யூவேஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ 160 மேக்ஸிமம் அப்பர் லிமிட் அடிக்கும்போது என்ன அதோட வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம குயிக்காக ஒரு அனலைசிஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து பஜாஜ் ஹவுசிங் அதோட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 165. அண்டு அதர் இந்த சிமிலர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க மற்றவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹட்கோ இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 247.25. அதோட பிஇ 22.21. அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 1.68 கொடுக்குறாங்க. ஸோ நெட் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி சேல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். அண்ட் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வேரியன்ஸும் பார்த்திங்கன்னா எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த காலமில் இங்கே இருக்கிறது வந்து இது வந்துங்கன்னா ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஓவர் லாஸ்ட் இயர் இந்த சேம் குவார்ட்டரில் இது வந்து அதோட வேரியன்ஸ் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு செகண்ட் இது காமிக்கிறாங்க 25.15. அண்ட் ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 9.23 இருக்குது. ஸோ பஜாஜ் பார்த்திங்கன்னா அதோட பிஇ வந்து 33.66 இருக்குது. ஹட்கோ இதில் ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயர், அவங்களோட பிஇ பார்த்திங்கன்னா 22.21. அண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் நம்ம எல்லோரும் தெரியும். அவங்க வந்து இந்த செக்டரில் ரொம்ப வெட்டரன் மாதிரி. ஸோ அவங்க நிறையா இருக்காங்க. அவங்களோட பிஇ பார்த்திங்கன்னா வெறும் 7.88 தான். தே ஆர் த கைண்ட் ஆஃப் லீடர். அண்ட் பிஎன்பி ஹவுசிங் பார்த்திங்கன்னா அவங்களதும் பார்த்திங்கன்னா 17.1 தான் பிஇ இருக்குது. ஸோ அவங்களோட க்ரோத்து இப்போ பார்த்திங்கன்னா சேல்ஸ் ப்ராஃபிட் க்ரோத்து ப்ளஸ் சேல்ஸ் க்ரோத்து லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர். அண்ட் வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 24.3ன்னு ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக. ஸோ அதர் ஹவுசிங் பார்த்திங்கன்னா அதோட மார்க்கெட் ப்ரைஸ் 466, பிஇ பார்த்திங்கன்னா 26.73.
ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு குவார்ட்டர்லி வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து 20.17 ஓவர் லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர் க்ரோத்து ப்ளஸ் ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இது பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்து 11.36. ஸோ இது வந்து இவங்களோட அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22.84 இருக்குது. வேறு இன்னும் பஜாஜ் ஆக்ட்னா அந்த 165 ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா 33.66. ஸோ இதுவே ஹை வேல்யூவேஷன். இப்போ கொஸ்டின் வரும், இது வந்து ஹையர் பிஇ இருக்கிறனால இது வந்து விற்கணுமா இல்லை வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பஜாஜோட வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பஜாஜ்னும் ஃபினான்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் ஃபின்சர்வாக இருக்கட்டும், இல்லை மற்ற பஜாஜ் குரூப்பில் வந்து பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அந்த லாங் ரனில். அந்த செக்மெண்ட்லாம் வேறு. இந்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலி காம்படிட்டிவ் செக்மெண்ட். இவங்க வந்து ஒரு லேட்டர் என்ட்ரின்னு சொல்லுவேன். ஏன்னா தே ஆர் 7 year old கம்பெனி, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ க்ரோத் நல்லாயிருக்கு. இன்றைக்கி அதுல் ஜெயின் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்க க்ரோத் வந்து ஒரு 12 to 15% எவ்ரி இயர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட பிஇ இப்போ நாளைக்கு என்ன இதில் போகுன்றது கண்டிப்பாக ஒரு ஈஸியாக வந்து ஒரு 30% ஆர் 40% கூட ஈஸியாக போகலாம். ஸோ அப்போ போச்சுன்னா இன்னும் பிஇ வந்து ஃபர்தராக போயிடும். ஸோ அரௌண்ட் க்ளோஸ் டு 40 டச் ஆகிடும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த செக்டாரில். வேறு நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 22 நான் சொன்ன மாதிரி. லீடிங் பிளேயர் எல்ஐசிலாம் பார்த்திங்கன்னா 7.88 தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரியலாகவே லாங் டேர்ம் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதாவது உங்களுடைய காஸ்ட்டை வந்து எடுத்துடுங்க. மீதி அந்த ப்ராஃபிட்டை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ தட் இது சப்போஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து கம்மியானால் கூட உங்களுக்கு இம்பேக்ட் ஆகாது. பட் ஓவரால் வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் யூ கேன் ஆல்சோ கன்சிடர் அதர் கம்பெனிஸ் இந்த சேம் செக்டர். அதோட பிஇ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் இதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இது பேஸ்டான உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி, மற்ற உங்களுடைய டார்கெட் கோல், ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஓவரால் பை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பஜாஜ் குரூப் வந்து ஒரு நல்ல ஒரு வெரி குட் நல்ல ஒரு அவுட்கம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ட்ரஸ்டிங், அதாவது டாட்டா, பஜாஜ் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.